மோர் குழம்பை இப்படி கூட செய்ய முடியுமா? நான் இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு மோர் குழம்பு செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் கொண்டக்கடலையை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாடியில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மசாலாவை இடித்து சேர்க்க 2 பூண்டு பல்லு, சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், குட்டியா சாப் பண்ண வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வடைக்கு தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு மசாலா: ஒரு கையளவு தேங்காய் பூ, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கடைசியாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. மசாலா ரெடி. இப்போ தயிரும் மிக்ஸில் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக மோர் குழம்பு தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 1 கையளவு பெரிய வெங்காயம், வரமிளகாவை கிள்ளி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை நல்லா குட்டியாக சாப் பண்ணி அதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கையிலே 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் கலர் கொடுக்கும். இப்போ அரைச்ச மசாலா கொஞ்சம் உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா வதக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு